எபிசோட் 2 பார்ட் 1 பரிமாறிவிட்டு அருகிலேயே நிற்க அதற்கும் எரிந்து விழுந்தாள் தீக்ஷா. என் மூஞ்சில் என்ன படமா ஓடுது, போய் தொலை, உன்னைய பார்த்தாலே பத்திட்டு வருதுப்ப என்னை திட்ட, அதில் ஊசி பட்டாசுக்கு மிரளும் சின்ன குழந்தையாய் அடித்து பிறண்டு தன் அறையில் புகுந்தாள் அஞ்சலி. அறைக்குள் புகுந்தவள் தன் தாய் தந்தை புகைப்படம் முன் நின்று கண்கள் நிரம்பிய வழியுடன் நியாயம் கேட்கும் குழந்தையின் பாவத்தோடு நின்றாள் அந்த பேதை பெண். தங்கள் குழந்தையின் வழியை உணர்ந்தாலும் தூரம் நின்று பார்க்கும் ஆத்மாவால் என்ன செய்துவிட முடியும்? சிரிப்பை மட்டுமே பதிலாக கொடுத்தனர். அவளுக்கு ஏன் தன்னை மட்டும் விட்டு சென்றார்கள் என்ற ஆதங்கம் கண்ணில் கண்ணீரை வார்க்க அதை தொடுத்து வணங்கிவிட்டு அலுவலகத்திற்கு கிளம்பி செல்லும் முன் சித்தியிடம் கூறப்போக அவர் ஊர் மேயாமல் சீக்கிரம் வந்தா போதும் என முணுமுணுத்து செல்ல அவளுக்கு ஏண்டா கூறினேன் என்று ஆனது. விரக்தி புன்னையுடன் கிளம்பினாள். யாரோ தன் முந்தானையை எழுப்பது போல் இருக்க திரும்பி பார்த்தாள். அங்கு ஒரு அழகிய 1 வயதுடைய பெண் குழந்தை ஒரு சிறிய கவுன் அணிந்து இவளை இழுக்க அவ்வளவு நேரம் மனதில் இருந்த ஆர்ப்பரிப்பு நீங்கி அந்த பால்வடியும் பிஞ்சு முகத்தை பார்த்தாள் அஞ்சலி. தன் 2 பற்கள் தெரிய சிரிக்க அவளை தூக்கியவள், தங்கப்பிள்ளை எப்போ எந்திரிச்ச, அம்மா எங்க என கொஞ்சி வினவ அது தன் கரத்தை நீட்டி அம்மா என கூற, அங்கே இருக்காங்களா என இவர்கள் விளையாட அந்த குழந்தையின் தாய் தேன்மொழி வெளியே வந்தார். இவ எங்கே ஓடி வந்தாளா, நான் அங்கே தேடிட்டு இருந்தேன் என செல்லமாக குழந்தையின் பின்பக்கத்தில் தட்ட அது மேலும் சிறுமி அஞ்சலியிடமே ஒன்றியது. விடுங்கக்கா என சொல்லி குழந்தையை கொடுத்து விட்டு அவள் செல்ல எத்தனிக்க தேன் அவள் கரம் பிடித்து சுற்றிலும் பார்த்துவிட்டு, சாப்பிட்டியா, முகமே வாடி கிடக்கு என கேட்க, எனவே அவளுக்கு தான் தெரியுமே அவளின் சித்தியை பற்றி, அது பேய் என்று. என்னதான் அவர் தன்னிடம் கரிசனமாக இருந்த போதிலும் அவரிடம் கேட்டு வாங்கி உண்ண கூச்சமாக இருந்தது. அவராகவே வற்புறுத்தி உண்ண வைத்தாலும் அவளுக்கு தான் உதவி. அடியை கூட தாங்கி விடலாம், ஆனால் நெருப்பை அள்ளி தெளிக்கும் வசவு மொழிகள் மனதை வெகுவாக காயம் கொள்ள செய்யும் என உணர்ந்தவள் அவளை எதையும் காட்டிக்கொள்ளாமல் சாப்பிட்டேங்கா என கூறி விரைந்து நகர்ந்து செல்ல அவளை வெறுத்து பார்த்த தேனுவுக்கு தான் மனம் கனத்தது. அவளுக்கு இந்த வீட்டிற்கு குடி வந்ததிலிருந்து அந்த பிள்ளை படும் துன்பத்தை பார்த்து கொண்டுதானே இருக்கிறார். ஒரு பெருமூச்சு இழுத்து விட்டு அந்த பொண்ணுக்கு நல்ல வழியை காட்டு கடவுளே என வேண்டி தன் வேலையை பார்க்க சென்றாள் அவள். அஞ்சலி பேருந்திற்காக காத்திருக்க அவளை வெகு நேரம் சோதித்த பின்தான் அதுவும் வந்தது. ஆனால் அதுவும் ஜன நெரிசலில் அலைமோதி இடமின்றி பேருந்தே சற்று சாய்ந்து வர இருந்த போதையும் இந்த பேருந்தை விட்டால் வேறு வழியும் இருக்கவில்லை. இதுதான் கடைசி பேருந்து எனும் பட்சத்தில் நெருக்கும் கூட்டத்தில் வேறு வழியின்றி ஏறிக்கொண்டாள். நிறுத்தம் வந்தவுடன் நெரிசலில் இருந்து ஒரு வழியாக தன்னை விடுவித்து கொண்டு இறங்கியவளுக்கு இன்னும் சாப்பிடாதது, கூட்ட நெரிசலன் எல்லாம் சேர்ந்து தலை கிரிக்கிரித்து கால் நிலை கொள்ளாமல் தள்ளாட்டம் கண்டு நின்றவள் அதற்கு மேல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு சோறு வாட்டி எடுத்ததில் அவள் மயங்கி சரிந்தாள். மயங்கி சரிய போனவளை பூங்கொத்தாக அலுங்காமல் தாங்கி பிடித்த அந்த வலிய கரத்திற்கு சொந்தமான உருவத்தை அந்த அயாட்சியிலும் யார் என பார்க்க முயன்று தோற்றவளாய் அந்த வலிய கரங்களில் சிறு பொம்மையாக பதுங்கி கொண்டாள் அஞ்சலி.